வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் அவங்களுடைய ஹிந்தி மூவியோடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். தெரே இஷ்க் மே படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியாக இருக்குது. டீசர் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. டீசரே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். 3, 2, 1. जय हिंद सर. At ease. தனுஷ் சார் செம்மையாக இருக்காங்க இந்த யூனிஃபார்மில். மியூசிக் Still aggressive. Still angry. You love this image of yours, right? Stop it. अब इतनी सुंदर लड़की का हाथ अगर उठा है तो किसी गाल पे तो पड़ना ही चाहिए. मैं ना तुम्हें एक अच्छा नॉन वायलेंट इंसान बना सकती हूँ. क्यों जवान लड़की की जिंदगी बर्बाद कर रही हो मैडम? मैं प्यार में पड़ गया तो दिल्ली भुगतूंगा. लड़कियां ना हमेशा राजकुमारों के सपने देखती हैं. मोहब्बत में समझदारी की आदत होती है उन्हें. And I didn't know how to explain him that. हम ना शादी कर लेते जल्दी से. मैं ऐसे लड़कों की साइकोलॉजी जानती हूँ. जब वो लड़की को शादी के जोड़े में देख लेते हैं ना तो वो चले जाते हैं. मैंने कहा था मैं प्यार में पड़ गया तो पूरी दिल्ली फूंक दूंगा. मर जाओ बे पंडित. प्रेम में मृत्यु है, मुक्ति नहीं. मुक्ति के पीछे भाग मत. अपने इश्क में इतना जल कि मुक्ति खुद तेरे पैरों में गिर के भीख मांगे कि स्वीकार करो मुझे. मेरा जी उब गया है इस बेचौध प्यार से. मुझे बस लड़ना है. செம்ம ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ் சாரோடைய லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த யூனிஃபார்மில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. போர் விமானம் மாதிரி அந்த யூனிஃபார்மில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரகுமான் சாருடைய ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. அதுவும் வந்து தனுஷ் சாருடைய லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. விமானத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டுற அந்த யூனிஃபார்மில் வர என்ட்ரி வந்து தரமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. 2 தனுஷ் சாருடைய லுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு தனுஷ் சார் வந்து அந்த இராணுவ விமானத்தில் போரில் வேலை செய்கிற தனுஷ் சாருடைய லுக் வைஸ் செம்மையாக இருக்கார். அதுக்கப்புறம் காலேஜ் டேஸில் வர தனுஷ் சாருடைய லுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னால். அப்புறம் லாஸ்ட்டாக அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரியான ஒரு விஷயம் காட்டும் போது அப்போ ரகுமான் சார் உடைய பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சார் பைக்கில் வந்து வேகமாக வர மாதிரி வாயில் சிகரெட்டோடு அந்த 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 ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விமானம் காட்டுற விதம்,
கடல் காட்டுற விதம், அப்புறம் குண்டு போடுற அந்த ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அவ்வளோ அழகாக ரியலிஸ்டிக்காக இருந்தது பார்க்கும்போது. ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த லவ் பொர்ஷன்ஸையும் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. காலேஜாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பிரியிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப வலியோடவும் ரொம்ப அழகாகவும் தனுஷ் சார் வந்து ஜாலியாக காட்டுற ஒரு போர்ஷனும் வந்தது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன ஒரு இதில் கட்டியிருப்பாங்க. படம் எதுவும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுதுங்க. லவ் கலந்த ஒரு போர் படமாக இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெய்லர். நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போர்ஷனாக அந்த பிஜிஎம் மாறும்போது இருக்கு, அப்பா ரகுமான் சார் செம்மையாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட் ஒன்று வரும் ட்ரெய்லரில் ஃபஸ்ட்டு இதில். அப்போ வந்து இவன் சொல்லும்போது அப்போது ஒரு பிஜிஎம் ஒன்று வரும் பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருந்தது. பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி. அதுக்கப்புறம் லவ் போர்ஷனில் வர பிஜிஎம் ஒன்று செம்மையாக பண்ணியிருக்காரு ரகுமான் சார். அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை நடக்கிற மாதிரியான ஒரு ஷாட் ஒன்று வரும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஜிஎம். அதுக்கப்புறம் அவங்க பிரிகிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அவர் காசிக்கு போயிட்டு டீசரில் வந்த சீக்வன்ஸ் சீன்ஸ் எல்லாமே ட்ரெய்லரில் கட்டியிருக்காங்க. அப்போ வந்து அவர் சொல்கிற விதம், அப்படி சொல்லும்போது அப்போது வரக்கூடிய பிஜிஎம்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக இருக்குது பிஜிஎம். ஒவ்வொரு போர்ஷனுமே அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல், ரொம்ப ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு காதல் கதை. அதில் ஏற்படும் பிரச்சனைகள், இவர் வந்து வேலை பார்க்குற இடம்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அழகாக காட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ் சாராக இருக்கட்டும், ஹீரோயின் மேமாக இருக்கட்டும், ரகுமான் சார் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே காதலோடையும் வலியோடையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. விஷுவலைசேஷனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர். நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.